refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. Welcome to Boss Keys RRR. வணக்கம் சார். Yes, Mr. Bala, welcoming Kalakara defense to RRR with Bala and the ball. என்ன சார் இப்படி ரொம்ப பெரிய ஒரு மேட்சா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 ரனுக்கு மேல அடிச்சிருக்காங்க 2 இன்னிங்ஸ் சேர்த்து. ஐ மீன் ஒரு இன்னிங்ஸ்லயுமே இப்படிப்பட்ட மேட்ச்ல பாலுக்கு வேலையே இல்லை. என்ன பண்றீங்க கையில? இல்ல யூஸ்வலா 300 600 வரும் போயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் பார்த்தா ரெண்டும் சேர்த்து 300 வரது கஷ்டம்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. சூப்பர் மேட்ச். ஒரே லைன்ல உங்களுக்கு இந்த மேட்ச் நான் சொல்லணும், நீங்க அப்படியே ஹெட்லைன்ஸா போட்டுக்கலாம். இது வந்து பேட்டிங் பவுலிங் எடுத்தீங்கன்னா ஜிடி எப்படி ஜெயிச்சாங்க, ஜிடியோட விக்டரிக்கு என்ன காரணம்னா 2 டெமிலியன்ஸ் பேட்டிங் அண்ட் 2 டால்மென்ஸ் bowling. இல்ல 2 டெமிலியன்ஸ் பேட்டிங் 4 டால்மென்ஸ் bowling. அதுல முடிஞ்சது மேட்ச். சூப்பர் சார். இப்போ இந்த 160ங்கிறதே வந்து இந்த ஒரு பிட்ச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு உங்க ஸ்டைல்ல சொல்லுவீங்கல்ல, அந்த எசக்கு பெசக்கான பிட்ச் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிட்ச் மாதிரி தான் இருந்துச்சு இது. ஸோ இதுல வந்து ஒரு 160 அடிக்கும் போதே வந்து இதை எஸ்ஆர்ஹெச் எப்படி அடிப்பாங்க? ஏன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து அந்த இட் ஹேஸ் டு கம் நைஸ் ஆன் டு த பேட். அது வந்துச்சுன்னா போட்டு அடி அடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிட்ச் அப்படிங்கும்போது வந்து அதுக்கு ஒரு டஃப் டாஸ்கா தான் இருக்கும். ஜிடி வந்து தட்டி தட்டி ஆடுற டீம், அவங்க வந்து எப்படி வேணா அக்ளிமடைஸ் ஆயிப்பாங்க. பட் எஸ்ஆர்ஹெச் இஸ் நாட் சச் டீம் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நடந்துச்சு. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் இந்த சீசன்ல நீங்க என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் ப்ரீவியஸ் மேட்சஸ் இந்த 2 டீம் பத்தி பேசிட்டீங்களோ அதுல ஒரு 90% நடந்த மாதிரி இருந்துச்சு சார் இந்த மேட்ச்ல. ஆமா, நீங்க சொன்ன இந்த பிட்ச்ல கடைசியில பாத்தீங்கன்னா ரபடாக்கும் ஜெயந்தனுக்கும் சண்டை. நான் சரியா காட்டல டிவியில. நான் அந்த டிவி ஓரமா போய் பார்த்தேன். 2 பேரும் அவங்களுக்கான பிட்ச் இது. 2 பேரும் பாய் சுட்டுறாங்க. நடுவில் வச்சுக்கிறாங்க. வடிவேலு நின்று மேய்ச்சி திருப்பி எகிரி குடிப்பாரு. அந்த மாதிரி 2 பேருக்கான அல்வா பிட்ச் பார்த்து அவர் 2 பேரும் டாலா மேலேருந்து இப்படி பேட் பண்ணாங்கன்னா ஸ்டீப்பா மெதுவா வருது. சிராஜ் வேற பிரில்லியன் போலிங் அண்ட் பிரசித் அவரும் சம போலிங். அதனால என்னோட பேட் லக்கு அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸா வராங்க. அதுக்கான டஃப்பான போலர்ஸா இந்த பக்கம் வந்துட்டே இருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா 4 பேர் ஓப்பன் செஸ்ட். இப்படி ஓப்பன் செஸ்ட் இப்படி வந்து போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இவ சிராஜ்ல ஆரம்பிச்சு ரபடா, ஜேர்சன் ஹோல்டர், பிரசித் 4 பேர் ஓப்பன் செஸ்ட். ரைட் ஹேண்டர் கம்மிங் ஃப்ரம் ஆஃப் ஸ்டம்ப்ல உள்ள தொண்டைக்கு நேரம் ஒரு பால். லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற நேரம் ஸ்லிப் எட்ஜி கீப்பர். எது வந்து அந்த டைப் ஆஃப் போலிங் கரெக்டா சூட் ஆகுமோ அந்த பிச்சில் போய் மாட்டினாங்க. அண்ட் இந்த முதல் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் ஜிடி பேட்டிங்ல ஸ்லோ இல்லாத பால் நார்மலா ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் போய் கார்னர் பால் தப்பிச்சார் கில். அப்ப நினைச்சேன் ஆஹா, உங்களுக்கு அப்பதான் அமிச்சேன் மெசேஜ். இதுல 160 தாண்டினா ஜாஸ்தி 160 போற வின்னிங்கன்னு உங்களுக்கு அமிச்சேன். ஏன்னா அந்த பால் ஹோல்ட் ஆகி வந்து தெரிஞ்சுது. இவங்களால ஈஸியா ஆடவே முடியல. ஸோ இந்த பிட்ச்ல பேட்டர்ஸ் ஒரு விஷயம் டிப்பிக்கல் ஒரு ராகுல் மாதிரி, நம்ம ருத்ராஜ் கைக்வாட் மாதிரி, நம்ம வில்லியம்சன் மாதிரி, கோலி மாதிரி பவுண்டரிஸ் 4க்கு மைண்டை தயார் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஆடலாம். 6க்குன்னு மைண்ட் இருக்கிறவங்களால இந்த பிட்ச் ஆட முடியும். அதனால சாய் சுதர்ஷன் பர்ஃபெக்ட்லி டியூன்ட் அவர். அவர் ஜிடில இருந்தா கூட அந்த 2 டைப் ஆஃப் பேட்டிங் அவராலையும் ஜோர் பட்டலாலும் ஆட முடியும். அவங்க நினைச்சா கண்ணாபுரம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இல்ல நினைச்சா தள்ளி ஆடுவாங்க. அதுல ஒருத்தர் நின்றாரு. அவரு கட்சி வரைக்கும் நிப்பாட்ட அவுட் ஆயிடாரு. பட் வாஷிங்டன் சுந்தர் ஈஸிலி த ஹோல் டேஸ் பெஸ்ட் நாக் பஸ். அந்த மாதிரி ஒரு பெலிஜரண்ட் நாக்கு சான்ஸே இல்லை. அப்படியே விக்டரிக்கு அவங்களுக்கு கேரண்டி கொடுத்தது வாட்சி வந்து வாஷிங்டன் சுந்தர் பின்னிட்டர். சார் இந்த 2 தமிழ் பேட்ஸ்மேன் வந்துட்டு ஆடினதுக்கான காரணம் கூட வந்துட்டு திஸ் இஸ் மோர் லைக் செப்பாக்ல அவங்க இந்த மாதிரி பிட்ச்ல கொஞ்சம் சிமிலரா ஆடி பழகின ஒரு விஷயம். திஸ் இஸ் சம்திங் தட் தி தமிழ் பீப்புள் ஆர் யூஸ்ட் டு பிளேயிங் இல்லையா சார்? அண்ட் வாஷிங்டன் சொன்னது ரொம்ப பெரிய பேக் லிஃப்ட் கிடையாது. கோயிங் டு பிளே தி ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப குவிக்கா இருக்கு. அவரும் அவரோட ஹைட் குவிக்கா வருது பேட். அண்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அப்புறம் இந்த இப்படி ஒரு ஸ்கூப் பண்ணி பாயிண்ட் பக்கம் அடிக்கிற டிரைவ்ஸ் ஆகட்டும் ரொம்ப மெஜஸ்டிக். வந்து இப்ப நீங்க அந்த பன்னீர் சோடா கிரேட் ரெடினா காமிச்சுங்க. இப்பயே சொல்லிடுறேன். அந்த மோஸ்ட் ரிஃப்ரெஷிங் எதுன்னா ரன் ரேட் இன்னும் எப்படியாவது டெவலப் பண்ணணும். இந்த டுவர்ட்ஸ் எண்ட்ல கம்ப்ளீட்லி கோயிங் டவுன் ஆன் இஸ் நீஸ் ஸ்கூப்புக்கு போறாருல, அதுல 2 பால் ஏமாந்தாரு. பட் மீதி 2 யார்கர் ஏமாறுற சமயத்துக்கு அதை ஃபுல் டாஸ் ஆகுது டிக் பண்ணி 1 4 1 6 அடிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஷாட் பார்த்தது. இந்த பிட்சில் இந்த மாதிரி நாக் ஆடுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் நாக்ஸ். அவருக்கு அந்த வீடியோ அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நாக்கை ஹைலைட்ஸ் அவ்வளோ ஃபண்டாஸ்டிக் நாக் அது. வாஷிங் கிருஷ்ணன் அப்சல்யூட் கிளாஸ் தான் வாஷிங்டன் பேட்டிங் தான். சார் இந்த பிட்சுக்கு எந்த அளவுக்கு வந்து அக்ளிமடைஸ் ஆன மாதிரி இருந்துச்சு சார் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர்ஸ்? பிகாஸ் பேட் கமின்ஸ் வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் பவுலிங் போடுவார். ஒரு மாதிரி ஒரு ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்கிற பிட்ச்லாம் வந்து அது ரொம்ப சூட் ஆகும் நீங்க சொல்லியிருக்கீங்க நம்ம வீடியோஸே நிறைய தடவை. ஸோ அவரோட பவுலிங் அப்புறம் வந்து ப்ரஃபுல் ஹிஞ்சோட பவுலிங் இன்னைக்கு வந்துட்டு அவ்வளோ எக்கனாமிக்கல் பிளஸ் வைட்டல் விக்கெட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு.
ஸோ இந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய பவுலிங் பத்தி கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்க சார். அவன் பிரில்லியண்டா போட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் bowling was just brilliant. பேட் கமெண்ட்ஸ் உடைய கைடன்ஸா என்னன்னு தெரியல. சும்மா ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த் அந்த ஹுசைன் வந்து ஒரு யார்கர்ஸா போட்டு பிரஃபுல் ஹுசைன் 2 பேருமே. மலிங்கா சரியா போடல. மலிங்கா வந்து நம்ம முதல்ல பார்த்த மலிங்கா நான் இங்க இருக்கேன் இன்னும் அப்படின்னு காமிச்சாரு. ஆனா பிரஃபுல் வந்து எக்ஸ்ட்ராடனரி அந்த யார்கர் லென்த் போட்டு கடைசியில் வந்து நிறைய கண்டெயின்மெண்ட். அவனால ரொம்ப அடிக்க முடியாது காரணம் தான். ஏன்னா அதுவும் ரொம்ப மக்கு மாதிரி ஆனது ஜேசன் ஹோல்டர் தான். ஜேசன் ஹோல்டருக்கு நான் நல்லா பேட் அங்கேயிருந்து வானத்திலேருந்து கொண்டு வந்து உட்லேண்ட்ல போட்டீங்கன்னா நான் கிரவுண்ட் விட்டு வெளியே அடிப்பேன். மற்றபடி நீங்க யாருக்கெல்லாம் போட்டீங்கன்னா நான் பாட்டு அடியிலே இருப்பேன் டிராக்கு அப்படின்ற மாதிரி அவர் புடிச்சாங்க. பிடிச்சா நல்லா பேக் கமெண்ட்ஸ் கைடன்ஸ் தான் நினைக்கிறேன். சூப்பரா போட்டாங்க. சன்ரைசர்ஸ் சூப்பரா போட்டாங்கன்னா இந்த பிச்சு கண்டிப்பா அவன் புரிஞ்சுண்டு வெறும் ஏத்தாமல் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் ஒரே லைன்ல நைகிங்கா போட்டுனே இருந்தாங்க. ரொம்ப விட்டு கொடுக்காம. அதுல தான் சொன்னேன் இந்த 2 தமிழியன்ஸ் அடிச்சா பிரில்லியன்ட். அவங்க அடிக்கல கந்தலா இருக்கும் அவங்க கதை. 2 பேரும் கிராஸ் பண்றது சூஸ் பண்ணி அடிக்கிறது. ஃபவுண்டேஷன்ல பண்ண சாய் சுதர்சன் தான் இது டஃபஸ்ட் பர்டன். அவர் தான் ஆரம்பத்துல மீதி பேர் வைன் எடுக்கிற சமயத்துல கிளீனா தன்னுடைய எண்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணின்னு கரெக்டா மிட் ஆஃப் பக்கத்துல அடிச்சு அப்படி தூக்கி ஒரு 6 அடிக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் டக் பண்றது டூ ஃபாஸ்டா ஓடுறது மெயினா. அவரு தான் சூப்பரா டெம்போ செட் பண்ணாரு. வாட்சி ரொம்ப அழகா யூஸ் பண்ணிடுறது. அதுதான் கிரேட். ஆக்சுவலா இவங்க ஜேசனுக்கு போல ஹோல்டருக்கு போல டெவாட்டி ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன பெட்டர்ல ரஷித் கான் அப்படி இந்த பிக்சர் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவர் துரு ஏதாவது ஃபாஸ்ட் ஓடி ரன் அதிகமா பண்ணியிருப்பார். பட் எனிவே நான் தான் சொல்றேன் இந்த பிக்சர் 160 மேல ஆட முடியாது. பஸ் இது வந்து நல்ல சீம் ஆகுது. ரபடாலாம் என்ன போலிங் பா இம்பாசிபிள். நம்ம மெயின் மேட்ருக்கு வருவோம். எப்படி போட்டார் ரபடாவும் முதல்ல சிராஜ்ன்றதுக்கு. டெஃபினெட்லி அதான் சார் நான் கேட்கணும்னு வந்தேன். தேர் பவுலிங் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங். இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சிராஜ் வந்து ஓடி வந்து போட்டாரு அப்படின்னா வந்து கரெக்டாக ஒரு 135 140 போடுவாரு. குட் லென்த்ல வரும். வெச்சா கவர்ஸ் மேல 6. இந்த மைண்ட் செட்லயே இந்த மாதிரி இருந்துச்சு சார். அவங்க இந்த பிச்சுக்கான ஒரு ரெஸ்பெக்டும் கொடுத்த மாதிரி தெரியல. இந்த பிச்சுக்கு நம்ம அடாப்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா ஆடுவோம். நமக்கு விக்கெட்ஸ் கையில் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல கூட கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணலாம். இந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும் அப்படின்றதுக்கான அந்த டைம் கொடுக்க தயாரா இல்லாத மாதிரி இருந்துச்சு சார் அவங்க. ஆமா பேட் கமெண்ட்ஸ் இந்த பிச்சை ரீட் பண்ணியிருந்தாருன்னா ஜஸ்ட் அவுட் ஆஃப் லிங்க் போட்டுனே இருக்கணும், பிக் பண்ணினே இருக்கணும். உடனே டெஸ்ட் மேட்ச் மாதிரின்னு கேஜ் பண்ணி கரெக்டா சூஸ் பண்ணியிருந்தாருன்னா போலிங்க அவங்களுக்கு என்னன்னா 100க்குள்ள அவுட் எடுத்துருக்கணும் ஜிடிஏ. ஏன்னா திருப்பி ஆடுறது கஷ்டம். அந்த பிச்சு ஓல்டா இவரத்தை பார்க்க ஆல்ரெடி டிராவிஸ் ரெட்டுக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும் உள்ள வயிற்றுக்குள்ள புளிய கடிச்சிருக்கும். ஐயோ இதுல போய் திருப்பி நம்ம ரபடாவையும் இந்த ஜேசோல்டர் 2 பேர் ஆடணுமே. எல்லாம் 4 6 ஃபுட்டர்ஸ் 4 ஓப்பன் செஸ்டடு. நம்ம லெக் சைட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க லெக் சைடு இடுப்புக்கு நேரம் போடுற போல நிறைய போட ஆரம்பிச்சாங்க பாருங்க. இன்னைக்கு இப்படி திருப்பி ஸ்லிப்பு கீப்பர் போயினே இருக்கு பார்த்தீங்களா. அவங்க பாதி டிசார்டர் டிமாரலைஸ் ஆயிருப்பாங்க. இந்த பிச்சை பாத்துறோம் இது நம்ம பிச்சு கிடையாது, நம்ம விட்ரா பட்டி அப்படின்றமே அது இந்த பிச்சுல நடக்காது அப்படின்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை பிரில்லியண்டா அடாப்ட் பண்ணிட்டாங்க இந்த ஓபனிங் போலிங் ஜிடில. எக்ஸாக்ட்லி இந்த வயிற்றுக்கு நேரா போடுறதுன்றத பத்தி நீங்க ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தீங்க சார். ஸோ இப்போ அந்த லென்த் அந்த லைன் அண்ட் லென்த்தை வந்து இந்த பேட்ஸ்மேனுக்கு அதுவும் அரௌண்ட் த விக்கெட்ல போடணுமா ஓவர் த விக்கெட்ல போடணுமா யாருக்கு எப்படின்ற அந்த டேட்டா எல்லாமே நம்ம ஏற்கனவே போன வீடியோஸ்ல பேசியிருந்தோம் இந்த எஸ்ஆர்ஹெச் அகைன்ஸ்டா மெயின்லி. ஸோ அதை வந்து ரொம்ப அழகா இவங்க யூட்டிலைஸ் பண்ணி இன்னைக்கு அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இருந்துச்சு சார். ஆமா நீங்க டிஸ்கிரைப் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிராவிஸ் ஹெட் எப்படி கேப்சர் பண்ணாரு. சிராஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலிங். ஃபர்ஸ்ட் 2 பால் இன்ஸ்விங் டீப் இன்ஸ்விங் யூஷுவல் சிராஜ் போலிங் இப்படின்றார். இவர் கொஞ்சம் விட்ரா பண்ணி அடிக்கிறார் ஹெட். 2ம் பீட்டன் கீப்பர் கிட்ட ஃபுல் காத்து பின்னாடி அப்படியே முடியலாம் பறகுது எல்லாரும் அந்த மாதிரி. அத்த பால் கொஞ்சம் நவரும் போது என்ன பண்ணிட்டாரு பேட்டுக்கும் வயிற்று பார்த்து வருது பால். அதுல பேட்டுக்கும் பாடிக்கும் நடுவில் போய் ஸ்ட்ரெயிட்டா கீப்பர் கிட்ட. ஸோ அது மிஸ். அதுதான் நெக்ஸ்ட் என்ன பண்ண ஸ்ட்ரெயிட்டா உடம்பு பரப்படுது. அது இப்படி பேட்டிங்ல தூக்கி பாயிண்ட்ல கேட்ச். இதெல்லாம் சொன்னேன் வயிற்றுக்கு நேரம் போட்டா அதுவும் 3வது பால் உடம்புக்கும் பேட்டுக்கும் நடுவில் போச்சு பார்த்தீங்களா. அதுல எதுவும் போய் கதறாரு ஐயோ என் காலம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிரைவர் சைடு லெக் சைட்ல அபிஷேக் அட் த சேம் ப்ராப்ளம். நவந்தார் லெக்ல ரபடா பே ஸ்பீட் ஆஃப் த பிட்ச்லாம் நீங்க ரபடாவை இப்படி போய் இப்படி அடிக்க முடியாது. அது பேட்ல பட்டு அச்சு தூயின் போயிடுச்சு ஸ்டம்ப ஷார்ட் இருந்தால். அதனால இப்ப கண்டுபிடிப்பாங்க ஸ்லோனா கூட. பட் இதே பிளாஸ்டிக் விக்கெட்டு லைஃப்லெஸ் பிட்ச்னா நடக்காது. இவங்க நோரும் போது பால் லோ அப்படியே அடிச்சுவாங்க தூக்கி. இந்த பிச்சுக்கு மட்டும் நான் சொல்றேன் இந்த பிச்சில். பட் இப்படி லைஃப்லெஸ் பிச்சுன்னா யூ ஹேவ் டு ரிலை ஒன்லி ஆன் யுவர் கஸ்.
இது இந்த மாதிரி கூட இது அடிப்பாங்க. இங்க கரெக்டா மாட்டிச்சு இந்த பிச்சு. அப்ப நான் நினைச்சேன் 5 போட்டாலும் 2 பேரும் அவுட் ஆக போறான்னு. சார் எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீம் ஒருவேளை வந்து ஒரு 2010, 15, 16 மேக்ஸிமம் ஒரு 2019க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டீமா அது இருந்துச்சு அப்படின்னா ஐபிஎல்ல திணறி இருக்கும் சார். பிகாஸ் நம்ம ஆடுற ஒரு 12 ஒரு 14 மேட்ச்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு 5ல இருந்து 7 மேட்ச் வந்து இந்த மாதிரி பிட்ச்ல விளையாடுவோம். அது சென்னையா இருக்கும், இல்ல வந்து இந்த ஊர்ல விளையாடுற மேட்ச் நம்ம டெல்லியோட பிச்சா இருக்கும், சம்டைம்ஸ் பஞ்சாபோட பிட்ச்ல சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ ஏதாவது ஒன்று இந்த மாதிரி சில பிச்சர்ஸ் பிஹேவ் பண்ணிட்டே இருக்கும் சார். மும்பைல கூட இந்த மாதிரி ஆகும். ஆனா இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து மோர் ஆஃப் ஒரு 90% ஆஃப் த மேட்சஸ் பேட்டி ஃப்ரெண்ட்லி பிச்சஸ். ஏதாவது ஒரு 10% தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்றாங்க. பிகாஸ் தே வாண்ட் ஹை வாலடைல் மேட்சஸ் ஆடியன்ஸ்க்கு வேணும்னு சொல்லி. ஸோ அந்த டீம் இப்போ இருக்கிறனால தப்பிச்சுட்டு இருக்குது சார். பட் பிஃபோர் ஆடி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பிகாஸ் தே ஆல் ஹேவ் எவ்ரிபடி இஸ் a ஹிட்டர். எல்லாருமே ஹிட்டர். யாருக்குமே இங்க வந்து கொஞ்சம் கூட அந்த ஆடணும் பார்த்து பொறுமையா அப்படின்ற அந்த மைண்ட் செட்டே இல்ல சார் இந்த டீம்ல. ஆமா, நீங்க சொல்றது ரைட்டு. இன்னைக்கு இவங்க அந்த முதல்ல நீங்க முடிஞ்ச உடனே மஸ்ட் ஹேவ் ஹேட் எ டாக். பட் அந்த டாக்ல காஷன் பண்ணிருக்கணும் 2 பேரையும். நீங்க ஆடுற வழக்கமான கிரீட் இந்த பிக்சர் ஆட முடியாது. நீங்க தான் டெரர். உங்களோட ஓப்பனிங் பேர் இஸ் டெரர் ஃபார் எனி போலிங் சைட். பட் நீங்க போலர்ஸுக்கு ஒரு எட்ஜ் இருக்குல்ல, ஏன்னா அவங்க டால் ஃபாஸ்ட் போலர்ஸ். பால் பவுன்ஸ் ஜாஸ்தி ஆகும். நீங்க இந்த பிக்சர்ல உங்க வழக்கமான அந்த கில்லி அந்த கிரீட் ஆட முடியாதுன்னு அவங்க சொல்லிடும். அது சொன்னாங்கன்னு தெரியல. ரபடா எடுத்தாருல அதே மாதிரி போட்டு. அதான் நான் சொன்னேன், இதே போலிங்க ஒரு டிகாக்குக்கோ இஷான் கிருஷ்ணுக்கோ போட முடியாதுன்னு பாருங்க. போட்டோன்னு அப்படி விட்டாரு பாருங்க 6 crowd உள்ள இஷான் கிருஷ்ணன். அவர் ரொம்ப ஸ்ட்ராங். பீப்புள் டோன்ட் வித்ட்ரா அண்ட் பிளே ஸ்டாட்டிக் ஃப்ரம் த கிரீஸ். அவங்க ஆட்டுவாங்க இப்படி போட்டா. இந்த நவந்து ஆடுறவங்க தான் இந்த பிரச்சனை. இந்த வயிற்று நேரம் கூட ஆடுறது கஷ்டம்ன்றது. ஸோ நீங்க சொல்றது ரைட். இந்த பிளட் சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். ஏன்னா வியூவர்ஸ் டிலைட்னா தே கம் ஒன்லி டு வாட்ச் சக்சஸ். இந்த மாதிரி விக்கெட் ஓடுறது 80 ஆல் 90 ஆல் தான் வராது, கிரௌட் வராது. ஏற்கனவே ஐபிஎல் ரேட்டிங் ரொம்ப கம்மின்றாங்க இந்த வாட்டி. தட்ஸ் வாட் ஐ கேம் டு நோ. அதனால they have to necessarily go for more runs, short boundaries, super bats. வேற வழி கிடையாது சார். இந்த டீம்ல இருந்த எந்த பேட்ஸ்மேன் நினைச்சிருந்தா இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஓகே நம்ம ஒரு சாய் சுதர்ஷன் மாதிரி ஆடி இருந்திருக்க முடியும், ஒரு வாஷிங் மாதிரி ஆடி இருந்திருக்க முடியும் அப்படின்ற அந்த பொட்டன்ஷியல் இருந்த பேட்ஸ்மேன்லாம் எஸ்ஆர்எஸ் யாரை சொல்லுவீங்க சார் நீங்க? கிளாசன் அண்ட் ரெட்டி 2 பேரால தான் முடியாது. கிளாசன் வந்து டெஃபினட். ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபவுண்ட் கிளாசன் இன் அல்டிமேட் டிஸ்கம்ஃபர்ட் ரைட் ஃப்ரம் பால் 1 அப்படின்றாரு. இன்னர் ரைட்டர்ஸ் இந்த பக்கம் போயிட்டு அவருக்கே தெரியல. ஏன்னா அந்த பால் நார்மலா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் ஷாட் வச்சார். பேக்ல போய் ஜஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் பறந்து பாத்தீங்களா. அதனால இந்த பாலை கொஞ்சம் விட்டுட்டு மெதுவா ஆடுறது பெட்டர். அது டைமிங் இன்னும் பெட்டரா போடும். அதர் தேன் கோயிங் அண்ட் ஜாபிங் அட் த பால். அதை நீங்க பண்ணீங்கன்னா இங்க ஓகே. இந்த பிச்சில் அதை பண்ண முடியாது. அதை வெயிட் பண்ணி பாலை பேட் கிட்ட வர விட்டு ஆடணும். கேஎல் ராகுல் தான் பெஸ்டா அந்த மாதிரி ஆடுறதுல. அதனால ரெட்டி பாருங்க, நீங்க அப்படி போய் இப்படி ஆடினா தானா பேட்ல போயிடுச்சு. அது நல்ல கேட்ச், செம கேட்ச், வாட்சி பிடிச்சது. அதனால நீங்க அவங்க 2 பேரால முடியும். ஒரே ஆள் தான் முடியும்னு வச்சுங்க. கண்டிப்பா கடைசி வரைக்கும் கிளாசன் நின்னா மட்டும்தான் இந்த மேட்ச் வின் பண்ண முடியும். கிளாசன் வந்து கரெக்டா இப்படி வரும்போது பியாஸ்டர் அதான் அந்த ஸ்டம்ப் ரேஞ்ச் வேற பவுல் ரேஞ்சில் அடிக்க முடியாது இந்த பிச்சு. அவர் மாட்டினாரு. இந்த கேட்சிங் வாஸ் ஸ்ப்ளெண்டட். எல்லாருமே ஜாஸ் பட்லர்ஸ்ல போகுது கேட்ச், யார்கிட்ட கேட்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் தமாஷ் என்னன்னா ரபடா ஆக்சுவலி பிரில்லியன்ட் ஃபீல்டரு. கொஞ்சம் ஃபுல் எஃபர்ட் கொடுக்கல. ஒரு கேட்ச் ஒன்று போச்சு. அதுக்கு சிராஜ் இப்படி போய் அந்த ரோப் ட்ரிக்ல வில்லன்னா எட்டி வைப்பான் பாருங்க. அந்த மாதிரி போய் கீழே விழுந்து ரொம்ப அப்செட். அப்புறம் அவருக்கு அந்த கோவமே தனியில. அந்த கோவம் தனியதுக்குள்ள ரபடா பால்ல ஒரு ஷாட் வந்து அவர் அங்க கேட்ச் விட்டாரு ஸ்கொயர் லீக்ல. ஏன்னா அவர் பால் கிட்ட வரல, இவர் பாலுக்கு மேல போல. அவர் பால் கிட்ட வரும்போது வெயிட் பண்ணி பால் முன்னாடி வந்துச்சு. ஒரு கால் ஃப்ரண்ட்ல வச்சிருந்தாரு, அந்த கேட்ச் அவர் பிடிச்சிக்கலாம். சிராஜ் ஒன்று விட்டாரு. இட் வாஸ் அ போலிங் டாமினேட்டட் கேம். பட் ஜிடி எங்க டிஃபரன்ஸை காமிச்சாங்கன்னா, நாங்க தள்ளி ஆடுவோம், ஒரு 2 பேராவது நாங்க தள்ளி ஆடுவோம், ஃபுல்லா ஸ்ட்ரோக்ஸுக்கு போக மாட்டோம், அக்ராஸ் ஆட மாட்டோம். ஏன்னா இந்த ஸ்ட்ரோக் பிளேயிங் கம்மி, வெரி டிஃபிகல்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பிச்சில் என்ன டிஃபிகல்ட், நீங்க கண்ணாப்பன்னா நீ கேல் டைப் ஆஃப் கிரீட் ஆடுறது கஷ்டம் இல்லை, மில்லர் டைப் ஆஃப் கிரீட் ஆடுறது இல்லை கஷ்டம், வந்தவொடனே அடிக்க முடியாது. அட் த சேம் டைம் இந்த ஸ்மரன் ஒருத்தர் வந்து மரண வேதனைன்ற மாதிரி ஸ்மரண வேதனை ஆயிப்போச்சு. எந்த பாலுமே சரியா பேட்டில் படுது. ஆனா ஒரு 10 பாலும் வழிஞ்சு கடைசியில் டெஸ்பரேட் அப்படி அடிச்சு லாங் மிடா அப்புறம் போய் ஸ்பூன் அடிச்சு பாருங்க. அதான் அதுக்கு தான் நான் சிங்கிள் அவுட் பண்ணி சாய் சுதர்சன் வாட்சி ஏன் பிரமாதம்னா, பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பிச். இது வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரியான ஒரு பிச்சில் மாறுறது T20 கேமு. ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கேம் ஒன்று நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லா ஃபிளெக்சிபிளா இருந்தாங்க அவங்களோட திங்கிங்ல. அந்த திங்கிங் தான் இட் செட் த டீம் அபார்ட். இல்ல இந்த சைட்ல யாருமே அந்த மாதிரி ஆகுது.
ஸோ அந்த 2 பேர் மாதிரி ஒருவேளை அபிஷேக் அண்ட் எட் நினைச்சிருந்தாங்கன்னா ஆடிருக்கலாம். பட் அவங்க ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஸ்பான்டினிட்டி. என்ன போட்டாலும் அவருடைய போக அது முடியாது பிச்சில். இவங்க 2 பேர் கரெக்டா சுட்டு வச்சது. சூப்பர் சார். இந்த மேட்சுக்கு வந்து என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க சார் அவுட் ஆஃப் 5? ரொம்ப ரொம்ப சுமார் 3.75 தான். இல்லை ஒண்ணுமே இல்லையே, மேட்ச் இல்லையே. யாரோ ஒருத்தர் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. த்ரூஅவுட்ல ரைட் ஃப்ரம் ஓப்பனிங் டு தி எண்ட் கிளாசன் இருக்கும்போது ஒரு ஓவர் இருந்துச்சு. கிளாசன் மாத்துவார் இருந்துச்சு மேட்சை. பட் எல்லாருமே இஷான் கிஷன் அவுட், எல்லாம் லைன் அவுட். கச்சக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கரெக்டா மாட்டினாங்க. ஸ்டீப் ரைசிங் டெலிவரிஸுக்கு எல்லாம் பவுன்ஸுக்கு பேட் பவுன்ஸுக்கு அவுட். அவங்க சொல்லுவேன் எஸ்ஆர்ஹெச்சுக்கு முன்ன ஒரு ஹிஸ்டரி எல்லாரும் இன்னர் சர்க்கிள் அவுட் என்ன இருப்பாங்கன்னு சொல்ல தெரியுமா? அந்த மாதிரி நீங்க மாட்டாங்க. நீங்க ஆல்ரைட் சார், சூப்பர். இந்த மேட்ச் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. டஃப் கொடுத்து பேட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் நடக்கல, ரைட்டு. பட் ஆனால் நமக்கு அடுத்தடுத்த மேட்சஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுதுன்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். நமக்கு லாஸ்ட் ஒரு 18-19 மேட்சஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம். வேற ஏதாவது யூ வாண்ட் டு டெல் தி ஆடியன்ஸ் பிஃபோர் யூ வைண்ட் அப் தி வீடியோ? ஆமா, அதனால இந்த பிட்ச் வந்து எவ்வளவு பேசர் சப்போர்ட்டிவ்னா நீங்க பாத்தீங்கன்னா ரஷீத் கானே கொண்டு பாருங்க அவங்க அட்டாக் தேவையில்லை ஆயிப்போச்சு. ரஷீத் கான் வந்து ட்ரபிள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஓடி சும்மா மிடில் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டுனால காலி பொறுமை போயிடும் பேட்டர்ஸ்க்கு தெரிஞ்சது. அதை நல்லா பண்ணாங்க. அது ஒரு பியூட்டிஃபுல் கேப்டன்சி பண்ணாரு. அதே மாதிரி ரபடாவை கம்ப்ளீட்டா அந்த 4 hours முடிக்கிற கேப்டன்சி நல்லா இருந்தது. ஏன்னா கிளாசன் இருந்தாரு, எப்படியோ விக்கெட் எடுத்துடணும் அப்படின்னு ஒன்று போட்டது ரொம்ப நல்லா இருந்தது. அது வேற என்ன விஷயங்கள்னு பார்த்துச்சே நேற்று இதை சொன்னல, இந்த 6 ஆளுக்கு 6 கொடுக்கணும்னே போட்டுனே இருந்தாங்க பார்த்தீங்களா? அது இன்ஸ்பிரேஷன்ன்றது 2 டைப்ல இருக்கலாம். பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அந்த எல்லாரும் இப்படி படுறத பார்த்து இங்கடி பிரமாதமா போட்டுருந்தார் ஸ்லோரன். அவருக்கு ஃபுல்லா ஸ்லோரெல்லாம் விட்டுட்டு அவர் தேவை அவருக்கு கண்ணா அப்புறம் அவர் தான் கொடுத்தாரு. அவர் அப்படியே ஜோதியில கலந்துட்டாரு. நம்மளும் அப்படியே கிட்டத்தட்ட ஸ்டாயின் ஸ்டெப்லயே போயிடலாம் அப்படின்னு. அது ஒரு தவாசான விஷயம். இந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் அந்த கடைசி ஓவர் அடிக்க முடியாம போய் அந்த திக்வேஷுக்கு கண்டெயின் பண்ணி அந்த மேட்ச் ஒன்று போச்சு. இன்னமும் இவர் வந்து அந்த விராட் கோலி வந்து அவருக்கு ஒத்தடம் கொடுத்து ஹாட் வாட்டர் பேக்லாம் கொடுத்து முதுகுல தடவி ஷெப்பர்டுக்கு செல்லும் நீ நல்ல கிரிக்கெட் செல்லும், ஏன் என்ன ஆகுதுன்னு இருக்க, முதுகு வழியெல்லாம் கண்ணீர் வருதுப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னும் ஆறுதல் கொடுத்து பாக்கச்செல்லாம் அதே நியூஸ் இருந்தது. அது என்ன பண்ணுவோம், லாஸ்ட் ஓவர்ல எவ்வளவு பேர் ட்ரை பண்றாங்க. ரொமாரியோ ஷெப்பர்டுடைய பேட் சைஸ் தான் புவனேஸ்வர் குமார் இருக்காரு. அவர் ஒரே 6 மேட்சை மாற்றி விட்டாரு கவர்ஸ் மேல அடிச்சு. ஸோ இது நடக்கும் இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும். நம்ம ஷெப்பர்டுக்கு வந்து பேட்டிங்ல அவர் மேட்ச் அவர் பக்கம் மாத்துறாரு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அன்னைக்கு பிரில்லியண்டா புசி யாருக்காவது அடிக்க தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஹியூஜ் மேடா இருக்கீங்க, பிக் மேடா இருக்கும்போது எல்லா 6 அடிப்பீங்க. பட் யாருக்கா இருக்க நீங்க நவரணும். நீங்க நவர்லாம் அங்கேருந்து அன்லெஸ் போலாட் மாதிரி டிப்பிங் ஃபுல் டாஸே பேட்டோட லோவர்ல டேவிட் மாதிரி அடிக்கிற 6 பேட்ச் இருந்தா பரவாயில்ல. அந்த மாதிரி இல்லாதது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வந்து யூஸ்வலா வந்து டிராவிஸ் ஹெட்டை நம்பி தான் அந்த இன்னிங் ஆரம்பிக்கும் எஸ்ஆர்ஹெச். இன்னைக்கு டிராவிஸ் ஹெட் உள்ள வச்சு அவருடைய ஹெல்மெட் மேல ஒரு தும்பி இருந்தது, ஒரு தும்பி ஒன்று உட்கார்ந்தது. எனக்கு கண்ணில் படுது. அதோடய ஆட போறாங்கன்னு பார்த்தா கரெக்டா அபிஷேக் சர்மா கிட்ட போயிட்டு அதை சூடு ஊதி அந்த தும்பி பறந்துச்சு. இவரை நம்பி அமிச்சாங்க, கடைசியில தும்பியும் அமிச்சிட்டாங்க கூட. அது ஒரு ராசி சரியில்லையா என்னன்னு தெரியல. அது போறதுக்கு ஏதோ ஒரு ஹிந்தி பாட்டு வர பண்ணாங்க. என்ன பாட்டுன்னு கேட்டீங்களா? தும்பி சாலோ அம்பி, அந்த பாட்டு பாடினதும் தும்பி இவ்வளவு மோசமா பாடுறதுன்னு சொல்லி அப்படியே பறந்துச்சான். இப்படி நான் முடியும். சூப்பர் சார், நல்லா முடிச்சிருக்கீங்க சார். நல்லா நல்லா செஞ்சிருக்கீங்க. ரைட், ஆசம் சார். டெஃபினெட்லி கனெக்ட் அகைன் டுமாரோ. சொல்லுங்க சார். கடைசியில நான் கிரிக்கெட் ஒன்று பேசணும்ல, இன்னொருத்தர் சக்சஸ் ஆகும்போது இந்த சந்தேகப்பட்டுனே இருக்கும், சக்சஸ் ஆவாரான்னு. அந்த தாட் என்னைக்கு போகுது எல்லாருக்கும் எனக்கு இன்னும் புரியல. அது இருந்தா கூட அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஒருத்தர் ரூலுக்கு வந்துட்டாருன்னா எம்ஜிஆர் ஒருத்தர் தான் தெரியல, ஒருத்தரால் தான் எம்ஜிஆர் இருக்க முடியும், எல்லாராலையும் எம்ஜிஆர் இருக்க முடியாதுன்னு சொல்லினே இருக்கீங்களே. அப்படி சொல்லினே இருக்கும்போது எல்லாராலையும் நம்பியாரா இருக்க முடியுது. அது பாத்தீங்களா நீங்க? அதனால ஏன் வந்து அப்படி இருக்கணும்னு எனக்கு புரியல. ஒருத்தர் வரட்டும், இன்னொரு எம்ஜிஆர் வரட்டும், பார்க்க ஒரு கை தட்டலாம்ல. அப்ப 2 எம்ஜிஆர் இருந்தா வேணுமா உங்களுக்கு? டபுள் பாசிட்டிவ் வேணுமா? சினிமாலே டபுள் பாசிட்டிவ்ன்றீங்க படம் ரெடி ஆனோன்னு. அப்ப டபுள் பாசிட்டிவ் வரட்டுமே. லெட் அஸ் ஹோப் பண்றேன். அதனால நம்ம வந்து ரெஸ்ட் இருக்கணும், திங்கிங்ல ரெஸ்ட் இருக்கக்கூடாது. இதுக்கு மேல எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ எனக்கே லான் அடிக்குது என் கை இதுக்கு மேல பேசினா. கண்டிப்பா மறுபடியும் சந்திக்கிறோம். our favorite RRR Meriba Paneer Soda. I trust Meriba.